வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். இன்னைக்கு நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து குறிப்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் தொடர்பான கேஸ் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆஜராக சொல்லி நேற்றும் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஆஜரானாங்களா இல்லையாங்கிறத பற்றி பார்ப்போம். விஜய் அவர்கள் வந்து கரூர் செல்ல தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக பள்ளிக்கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கும் வந்து சில ஒரு 2 தினங்களா ஒரு கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்க போறோம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. கரூர் கூட்டணி நெரிசல் குறித்து பேசினது சம்மந்தமா. அது வந்து அவசர வழக்கு எடுக்கக்கூடிய நீதிமன்றத்தில வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வருது. அதில வந்து அவர் பேசியிருந்த விஷயங்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து கரூர் செல்ல தடை விதிக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுக அரசு நினைக்குதா? அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டமான பதில்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கு திமுகவுக்கு எதிராக. திமுக வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து கரூர் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பேசியிருந்தோம். அதற்கு வந்து இன்னைக்கு வந்து நீதிபதிகள் வந்து இந்த கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் எங்க போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்க முடிவெடுக்க முடியாது. திமுக வந்து விஜய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து கோர்ட் முடிவு பண்ணணும். இல்லை திமுக வந்து எங்களை வச்சு அதை நடத்தணும்னு நினைக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட் வந்து ஒரு காட்டமான பதில்களை வச்சிருக்காங்க. இது வந்து உண்மையிலே விஜய்க்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் இனிமேல் வந்து கரூர் செல்ல தடை இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து அவர் சொன்ன அந்த விஷயங்கள், அந்த அரசு வேலை கொடுக்கறது எல்லாத்தையும் செய்வாருன்னு நம்ம நம்புவோம். ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் குதிரை பேர வழக்கில் வந்து இன்னைக்கு ஆஜராக சொல்லி கோர்ட் வந்து சம்மன் நேத்தே கொடுத்துருந்தாங்க. நேற்று ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று ஆஜராகாததுக்கு இன்னைக்கு ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆஜராகாத பட்சத்துக்கு வந்து அவருக்கு வந்து பிடிவாரண்ட் பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிடிவாரண்ட் பிறப்பிச்சாச்சு அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து எங்கேயுமே வந்து தப்பிச்சு போக முடியாது. ஆல்ரெடி அவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் இருக்கிறதுனால பிடிவாரண்டும் பிறப்பிச்சாச்சு அப்படின்னா காவல்துறை விரைந்து அவங்களை வந்து கைது செய்ய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து இந்த சிவகாசியில சேர்ந்த ஒரு அரசு பள்ளியில போயிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது அவங்க வெளியிடலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் வெளியிடலை, அது வீடியோ எடுத்தது வந்து நியூஸ் மீடியாக்கள், நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இதில் பேசியிருந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சர்ச்சையை கிளப்பிருந்துச்சு. அதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து பதில் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. அதாவது அரசு பள்ளிங்கிறது வந்து வந்து வறுமையின் அடையாளம் இல்லை, அது வந்து இது நம்பிக்கையோட அடையாளம், படித்து மேலே வர முடியும் நம்பிக்கையோட அடையாளம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காலகட்டத்தில் வந்து அரசு பள்ளிகள் வந்து சரிவர இதாக்கப்படலை, மேம்படுத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி வந்து அமைச்சர் கீர்த்தனா குற்றச்சாட்டு வச்சுட்டு, அதே மாதிரி நாங்கள் ரீல்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காண்டி போகலை, கடைசி பேஜ் மாணவரை பற்றி தவறாக பேசியிருக்கீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து அன்பில் மகேஷ் சொன்னதுக்கு, கடைசி பேஜ் மாணவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ் மாணவர்களுக்கு ஈக்குவலான கல்வி வந்து போய் சேரணும், அவங்களும் வந்து ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருக்கணும், எல்லா அவங்க ஒரு மொழியில் புலமை பெற்றிருந்து அவங்க வந்து போய் வந்து ஒரு இதை அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி, அவங்க வந்து படிப்பில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டையும் பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு அரசியல் தாண்டி வெளிநாட்டு அரசியலுக்கு வந்து அடிக்கடி வந்து இது பண்ணுவாங்க, போய் சண்டையில் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர், இப்பொழுதைய தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கே வந்து ஒரு இது விட்டுருக்காப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் வந்து கம்யூனிசத்தை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, கம்யூனிசத்தை யாராலையும் ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப்புக்கே அது டைரெக்டாக அறிக்கை விடுறாரு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை பேர விவகாரத்துக்கு வந்து அமைச்சர் நிர்மல்குமார் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த குதிரை பேரத்தில் வச்சு நம்ம செங்கோட்டையன் அவர்களும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, குதிரை பேரம் வச்சு தாவேக்கா எம்எல்ஏகளை விலைக்கு வாங்க நினைப்பது வந்து வெட்கக்கேடானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்க இதில் வந்து இப்போ கர்நாடகாவோட அந்த எல்லையில் வந்து மேகதாது அணை கட்டுறதுக்கான முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து கர்நாடக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து அடுத்தடுத்த தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் வந்து எந்த ஒரு முறைகேடும் நடைபெறாது. இப்போ வந்து தற்காலிகமாக 3 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஆட்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் நிர்மல்குமார் வந்து சொல்லியிருக்காரு.
அந்த இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த போட்டிருந்த ஒரு அரசு வழக்கறிஞர்ன்னு சொல்லி வந்தவர் மேல வந்து ஆடு திருடிய கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆடு திருடருக்கு அரசு வழக்கறிஞர் பணியா அப்படிங்கிற மாரி பல்வேறு யூடியூப் சேனல்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு இந்த அ முறைகேடுல யாராவது அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு வந்து பணம் வாங்கியிருந்தா இருந்துச்சுன்னா, என்கிட்ட நீங்க ஓப்பனா தெரிவிக்கலாங்கிற மாரி நிர்மல்குமார் அவர்கள் வந்து இப்ப தெரிவிச்சிருக்காராப்ல. இதுல வந்து இப்போ தாவேக அரசு மேல பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி அனிதா ராதாகிருஷ்ணனோட உறவினர் வந்து என்கிட்ட வந்து பேரம் பேசினாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து இப்பதான் கைது செய்யப்பட்டு பிணையில வெளிய வந்திருக்காரு. அவர் மேல வந்து மீண்டும் ஒரு வழக்கு வர்ற மாரி சிச்சுவேஷன் வரவும், திமுகவினர் வந்து சொல்றாங்க, இது என்ன எவிடன்ஸ்? இதுல எந்த எவிடன்ஸும் இல்ல. அவர் வந்து பணம் குடுக்குறேன்னு சொன்ன மாரியும் இல்ல. எதுவும் இல்லங்கிற மாரி அத வந்து ஒரு டம்மி எவிடன்ஸ் மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுபோக அவர் மேல பல்வேறு வழக்குகள வந்து முன்வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டல் மண் எடுக்கிற விவசாயிகள்ட்ட வந்து ஒரு லோடுக்கு இவ்வளோன்னு வாங்குறது. அதுபோக வந்து அவர் வந்து இந்த ஏதோ அவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்றாங்க. அதுபோக அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பாலியல் வழக்குக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இவர் வந்து ஆதரவா நின்னாருங்கிற மாரி பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து அரசியல் களம் வந்து ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு, இப்ப அடுத்து எங்க கொண்டு போய் இத நிப்பாட்ட போறாங்கங்கிற மாரி தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவினர் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து கரூர் செல்றதுக்கு தடை கேட்டு வந்து நீதிமன்றத்த வந்து அணுகியிருக்காங்க. ஏன்னா, அது வந்து சாட்சிகள கலைக்கிற மாரி ஆயிரும். சாட்சிகளுக்கு வந்து அரசு வேலை நிவாரணம்னு குடுத்து, அவங்கள வந்து சாட்சியங்கள வந்து கலைக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கு வந்து அவசர நீதிமன்றத்துக்கு வந்து விசாரணைக்கு போகுது. அது நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ, அதுதான் நடக்கப் போகிறதுங்கிறது வந்து நல்லா தெரியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மேலயும் வந்து அதுபோக வந்து சில எம்எல்ஏக்கள் மேலயும் வந்து அவர்களோட வெற்றிக்கு எதிராக வந்து வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு. அவங்க குடுத்திருந்த அஃபிடவிட் வந்து தப்பு அப்படிங்கிற மாரி. விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட்டதுனால 2 தொகுதியிலயும் குடுத்த அஃபிடவிட்ல நெறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு கேஸ வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸுக்கு வந்து 2 நாட்களுக்குள்ள வந்து பதிலளிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு குடுத்துருக்காங்க. ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2 நாட்களுக்குள்ள வந்து அவர் வந்து இதுக்கான விளக்கத்த வந்து அவர் வந்து கோர்ட்ல வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2 நாட்களுக்குள்ள இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து கோர்ட் மூலமா நமக்கு தெரிய வரும். அது என்னங்கிறதை நம்ம உங்கள்ட்ட சொல்றோம். ஸோ இன்னைக்கு செய்திகள் இதான் மக்களே. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. நன்றி.